சங்கீதம் 40ஆம் சங்கீதத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். தாவீதின் சங்கீதம் என்று நாம் படித்து புரிந்து கொள்கிறோம். இதனுடைய பின்னணியை நாம் சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால், தாவீது ராஜா தன் வாழ்வில் சந்தித்த நெருக்கடியிலிருந்து கடவுள் தன்னை விடுவித்ததை நன்றியோடு நினைவு கூர்ந்து பாடிய பாடல்தான் இந்த சங்கீதம் 40. அவனுக்கு இருந்த எல்லா இக்கட்டுகளிலிருந்தும், நெருக்கத்திலிருந்தும், பாடுகளிலிருந்தும் கர்த்தர் தன்னை எப்படியாக விடுவித்தார், தன்னை எப்படியாக காப்பாற்றினார் என்பதை புரிந்து கடவுளுக்கு நன்றி சொல்லும் வகையில் இந்த பாடலை ஏற்றிருக்கிறார் சங்கீதக்காரனாகிய தாவீது. இதை இறையில் பூர்வமாக நாம் சிந்திக்கும் போது கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலையும் விசுவாசிகளுடைய நன்றி அறிதலையும் மையமாக கொண்டு இந்த சங்கீதமானது எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசிகளுடைய நன்றி அறிதல் என்று சொல்லும்போது, கர்த்தர் தன்னுடைய ஆத்துமாவுக்கு செய்த நன்மையை திருச்சபையிலே வரும்போது தன்னை ரட்சித்த, தன்னை மீட்டு கொண்ட அந்த தேவனுக்கு நன்றி பலிகளை, துதி பலிகளை நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஏறெடுப்பது தான் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அப்போது கீழ்ப்படிதல் யார் மூலமாய் நம்ம கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். அவர் எது வரைக்கும் கீழ்ப்படிந்தார் என்று சொல்லி வேதம் கற்றுத்தருகிறது என்று சொன்னால், சிலுவையின் மரண பரியந்தமும் அவர் கீழ்ப்படிந்தார் என்பதாக வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. 1 முதல் 3 வரைக்கும் உள்ள வசனத்தை நாம் கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால், விடுதலையும் புதிய பாடலும் என்ற தலைப்பிலே சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த பாடலை நன்றி அறிதல் உள்ளத்தோடு கூட தன்னை படைத்த தேவனுக்கு முன்பாக அவன் ஏறெடுக்கிறான். இரண்டாவதாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், 4ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்குமாய் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிதலையும் இந்த வசனங்கள் மூலமாக நாம் படித்து புரிந்து கொள்கிறோம். அடுத்து 9ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்குமாய் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், மன தாழ்மையும் மன்றாட்டும் என்ற தலைப்பின் கீழாக படித்து புரிந்து கொள்கிறோம். இப்படி இந்த சங்கீதத்தை 3 பகுதிகளாக பிரித்து நாம் படித்து புரிந்து கொள்ள முடியும். இப்போ மீட்கப்பட்ட ஒரு விசுவாசியினுடைய ஒரு நிலை என்னவாக இருக்கிறது என்று சொல்லி நாம் முதல் 3 வசனத்தை நாம் கவனித்து பார்த்தோம் என்று சொன்னால், சங்கீதக்காரன் சொல்லும்போது, இங்கு ஒரு மீட்கப்பட்ட ஒரு விசுவாசி தன்னுடைய ஆத்துமாவிலே தன்னை படைத்த, தன்னை மீட்டு கொண்ட அந்த தேவாதி தேவனுக்கு நன்றி அறிதல் ஏறெடுக்கும்படியாக நன்றி சொல்லும் வண்ணமாக இந்த பாடலை அவன் பாடும்போது அவன் சொல்லுவான், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னை மீட்டு கொள்ளும் வரை, அவர் என்னை ரட்சிப்பு நிச்சயத்துக்குள்ளாய் நடத்துகிற வரை நான் பொறுமையோடு காத்திருந்தேன். நான் அவசரப்படவில்லை, நான் ஆவேசப்படவில்லை, உணர்ச்சிவசப்படவில்லை. கர்த்தருடைய கிருபைக்காக, கர்த்தருடைய தயவுக்காக, அவர் தரக்கூடிய மன்னிப்புக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன். அந்த மன்னிப்பை நான் பெற்றவனாக இந்த பாடலை நான் எழுதுகிறேன் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறான். மீட்கப்பட்ட ஒரு விசுவாசியுடைய நிலை இதுதான். அப்போ எப்போ ஒரு மனிதன் தன்னுடைய நிலையிலிருந்து அவன் பாடுவான் என்று சொன்னால், தன்னுடைய ஆத்துமாவிலே மாற்றம் ஏற்பட்டிருக்கும் போது மட்டும்தான் தன்னுடைய தேவனை மனமாற இந்த மனிதனை போல துதிக்க முடியும். அவன் சொல்கிறான், பயங்கரமான குழி என்று சொல்லுகிறான். தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை அவன் நினைவு கூறுகிறான். இந்த சங்கீதத்தில் கடந்த கால இந்த வாழ்க்கை எப்படியாக இருந்தது, பயங்கரமான குழியிலே இருந்தேன் என்று சொல்லுகிறான். உளையான சேற்றில் இருந்தேன் என்று சொல்லுகிறான். பயங்கரமான ஆபத்தில் இருந்தேன் என்று சொல்லுகிறான். இப்போ பயங்கரமான குழி, பயங்கரமான உலை, பயங்கரமான சேறு, பயங்கரமான ஆபத்து நிறைந்த இடத்திலிருந்து கர்த்தர் என்னை தூக்கி எடுத்து கன்மலையின் மீது என்னுடைய பாதங்களை உறுதிப்படுத்தினார், நிற்க செய்தார் என்று சொல்லுகிறான். அப்போ இந்த இடத்துல கன்மலை என்று சொல்லும்போது யார் அந்த கன்மலை? அந்த கன்மலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ கன்மலை என்று சொல்லும்போது அது நிலை பெயராத ஒரு தன்மையை குறிக்கிறது, நிலை மாறாத ஒரு தன்மையை குறிக்கிறது. நித்தியமாக இருக்கக்கூடியவர் தான் கன்மலையாகிய கிறிஸ்துவானவர். ஆகவே அந்த கன்மலையின் மீது என்னுடைய பாதங்களை அவர் உறுதிப்படுத்தினார் என்று சொல்லுகிறான். இதுதான் விசுவாசனுடைய அந்த நம்பகத்தன்மை, இதுதான் விசுவாசனுடைய அந்த நிச்சயத்தன்மை. அப்போ ரட்சிப்பின் நிச்சயம், என்னுடைய ஆத்துமாவில் கிடைத்திருக்கிற பாக்கியம், ஆத்துமாவில் கிடைத்திருக்கிற மாற்றம், ஆத்துமாவில் கிடைத்திருக்கிற இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது அறிந்திருக்கிறார். அந்த காலை நேரத்தில் இந்த திருவிருந்தில் பங்கெடுக்க வந்திருக்கிற நீங்களும் நானும் கர்த்தர் என்னுடைய ஆத்துமாவுக்கு செய்த நன்மைகளை நான் அறிந்திருக்க வேண்டும். கடவுள் என்னுடைய ஆத்துமாவுக்கு செய்திருக்கிற ஆசீர்வாதத்தை, நன்மைகளை
நான் அறியாத போது இதில் என்ன கைகளை வைக்கிறது என்பது அது ஒரு அறியாத ஒரு காரியம் என்பதை நான் புரிந்து கொள்கிறோம். அப்போ சங்கீதக்காரனாகி தாவீது சொல்லும்போது பயங்கரமான குழி, தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை ஒப்பிட்டு நிகழ்காலத்திலே கடவுள் தந்திருக்கிற அந்த மாற்றத்தை உணர்ந்து திருவிருந்திலே நாம் நன்றி அறிதலோடு நம் கைகளை வைக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற நாம் இந்த நன்றி அறிதல் உணர்வோடு, நன்றி அறிதல் ஆத்மாவோடு, நன்றி அறிதல் இருதயத்தோடு கடந்து வந்திருக்கிறோமா? இதுதான் இந்த திருவிருந்தானது உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. அங்கு சொல்லுகிறான், அவர் மீது தனது காலை அவர் உறுதிப்படுத்தினார் என்று சொல்லுகிறான், நிலை நிறுத்தினார். அப்ப கிறிஸ்துக்குள்ளாக ஒரு மனிதனை பிதாவான தேவன் கண்டெடுக்கிறார், மீட்டெடுக்கிறார், புதுப்பிக்கிறார், அவனை நிலை நிறுத்துகிறார். இந்த காலை நேரத்திலே நமக்கு இப்படிப்பட்ட புரிதலும் இப்படிப்பட்ட நம்பிக்கையும் கொண்டிருக்க வேண்டும் என்பதை நாம் இதன் மூலமாக படித்து புரிந்து கொள்கிறோம். அவன் சொல்லுகிறான், கர்த்தர் பேரில் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்ட ஒரு மனிதனாக அவன் சொல்லுகிறான். விடுதலையை விட விடுவிப்பவர் மேல் எவ்வளோ நம்பிக்கை வைத்திருக்கிறான் பாருங்க. விடுதலையை விட விடுதலை தருகிறவர் எவ்வளோ முக்கியம் என்பதை அறிந்திருக்கிறான். தன்னை பாவத்திலிருந்து, அகோரத்திலிருந்து, ஆபத்திலிருந்து, இந்த குழியிலிருந்து, உளையான சேற்றிலிருந்து தூக்கி விடுகிறவர், காப்பாற்றுகிறவர், விடுவிக்கிறவர் எவ்வளோ மேன்மையானவர் என்பதை அறிந்திருக்கிறான். இந்த கால நேரத்தில் நீங்கள் அறிந்திருக்கிறீங்களா? உடைய பாவத்தினுடைய பயங்கரத்தையும் உடைய பாவத்தினுடைய அகோரத்தையும் எந்த அளவுக்கு நீ உணர்கிறீர்களோ அப்போதான் கிறிஸ்துனுடைய மேன்மையையும் கிறிஸ்துனுடைய மகத்துவத்தையும் கிறிஸ்து செய்திருக்கிற தியாகத்தையும் முன்னாலும் என்னால் விளங்கிக் கொள்ள முடியும். 1-3 வசனம் வரைக்கும் இதுதான் நம்ம கற்றுத்தரக்கூடிய ஆவிக்குரிய படிப்பினை, விடுதலையும் புது பாடலும். ஆகவே இந்த நிச்சயத்தோடு கூட ஆத்துமாவிலே அவன் புதிய பாடலை பாடுகிறான் சங்கீதக்காரனாகிய தாவீது. இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிதலை குறித்து நாம் 4ஆம் வசனத்தில் 8ஆம் வசனம் வரைக்குமாய் நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தோடு நாம் ஒப்பிட்டு படிக்கும்போது அதிலே சொல்லுகிறது, பலியை குறித்து சொல்லுகிறார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் முழுமையாக கற்றுத்தரக்கூடிய ஆவிக்குரிய பாடம் என்ன என்று சொன்னால், அந்த சங்கீதம் 40ஓடு எபிரேயர் 10ஆம் அதிகாரம் ஒப்பிட்டு நாம் படித்து புரிந்து கொள்ளும்போது பலியை குறித்து சொல்லப்படுகிறது. முதன்மையான பலி ஆடு மாடு பாவத்துக்கு தகுந்தாற் போல் செய்யப்பட்டு வந்தது, காலங்காலமாக செய்யப்பட்டு வந்தது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குற்றமில்லாத மாசற்றவரை ஒரே தரம் சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக பலியின ஆனதினாலே முதலாவது செய்து வந்த அந்த பலியை தன்னுடைய பலியினாலே அவர் நீக்கி போடுகிறார். இரண்டாவதாக சிலுவையினுடைய பலியை அவர் நிலை நிறுத்துகிறார். இப்போ பலியை விட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய கீழ்ப்படிதல் எவ்வளோ மேன்மையானது என்பதை இந்த இடத்துல புரிந்து கொள்கிறோம். மிருக பலியை விட இயேசு கிறிஸ்துடைய அந்த தாழ்மை எவ்வளோ மேன்மையானது என்பதை இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்கிறோம். அப்போ கீழ்ப்படிதலை எப்போ நாம் பார்க்க முடியும்னு சொன்னால், முழுமையாக நம்மை இந்த அதிகாரமுள்ள வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கும்போது மட்டும்தான், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது மட்டும்தான் முழுமையான கீழ்ப்படிதலை விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே நாம் படிக்க முடியும், புரிந்து கொள்ள முடியும். அப்போ இந்த திருவிருந்திலே அனுசரிக்கிற நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் முழுமையாக கீழ்ப்படுகிறோமா? இதனை காலை நேரத்தில் கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்குது. பிதாவான தேவனுக்கு முன்பாக குமாரன் இயேசு கிறிஸ்து முழுமையாக ஒப்பு கொடுத்திருந்தார், தன்னை முழுமையாக விட்டு கொடுத்திருந்தார், முழுமையாக கீழ்ப்படிந்திருந்தார், முழுமையாக அவரை சார்ந்திருந்தார், முழுமையாக அவருக்கு கீழ்ப்படிந்தார், அவருடைய சித்தத்திற்கு முழுமையாக தன்னை அர்ப்பணித்திருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். இதிலே பங்கெடுக்கிற நாம் இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தது போல நானும் நீங்களும் கீழ்ப்படிய வேண்டும். அவர் எப்படி அனுசரித்தாரோ அதே போல நாம் இதை அனுசரிக்க வேண்டும். எது வரைக்கும்? நம்முடைய மரணம் மட்டும், அல்லது இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை மட்டும். 2 காரியத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்கிறோம். இது திருவிருந்தை நாம் எது வரைக்கும் அனுசரிப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2வது முறையாக வருகிற வரைக்கும், இந்த உலகத்திலே திருச்சபை இருக்கிற வரைக்கும், நானும் நீங்களும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த திருவிருந்தை அனுசரிக்க கட்டளை பெற்றுக்கிறோம், கடமை பெற்றுக்கிறோம், மறந்துவிடக்கூடாது. இந்த விதமான நிச்சயத்தோடு கூட நாம் இதை அனுசரிக்க கடவுள் உங்களுக்கும் எனக்கும் கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நாம் தாழ்த்து கொள்வோம். இந்த பகுதியில் நம்ம கடைசியாக படித்து புரிந்து கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடம் என்னவென்று சொன்னால், பாவம் என்பது ஒரு சாதாரண மனிதனையும் விட்டு வைக்கவில்லை, நாட்டை தேசத்தை ஆளுகிற
ஒரு ராஜாவையும் விட்டு வைக்கவில்லை. இந்த மனிதன் யாருன்னு சொன்னால் சங்கீதக்காரன் தாவீது ஒரு ராஜா. அந்த மனிதன் இவ்வளோ வார்த்தையை சொல்லி அவரிடத்துல தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டுமா? இவ்வளோ வார்த்தையை அறிக்கையிட்டு தன்னை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டிய கட்டாயம் என்ன? ராஜாவாக இருந்தாலும் தரித்திர ஒரு மனிதனாக இருந்தாலும் யார் தேவையாக இருக்கிறார் என்று சொன்னால் கிறிஸ்து தேவையாக இருக்கிறார். மறந்துடக்கூடாது. இந்த நாட்டையும் தேசத்தையும் ஆளக்கூடிய எவ்வளோ பெரிய தேசாதிபதியாக இருந்தாலும், ஆளுநராக இருந்தாலும், பிரதமராக இருந்தாலும், கவர்னராக இருந்தாலும் அவருக்கும் இயேசு கிறிஸ்து தேவை. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் தேவை, மன்னிப்பு தேவை. சாதாரண ஒரு பிளாட் பாத்தில் இருக்கக்கூடிய மனிதருக்கும் இயேசு கிறிஸ்து தேவை என்பதை இந்த பகுதி மூலமாக நான் கற்றுக்கொள்கிறோம். எனவே இந்த சிந்தையோடு கூட இதில் கைகளை வைப்போம். கர்த்தர் தாமே இந்த சிந்தனை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக.